ஹாய் தங்கம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எந்த ஒரு தாட் ஆஃப் த டேவும் சொல்ல போறதில்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க தான் எனக்கு ஒரு பதில் சொல்ல போறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் நான் எங்க இருக்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க இருக்குன்னு கேட்டால் முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ காலேஜில் இருக்கியா இல்லை ஊரில் இருக்கேன், அவ்வளோ. ஆனால் இப்போ யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே இருக்கிற, மாமியார் வீட்டில் இருக்கியா இல்லை அம்மா வீட்டில் இருக்கியா, சம்திங் அது ஒரு மாதிரி அந்த கொஷின் வந்து என்ன ஒரு மாதிரி அது ஆக்குது. அது எனக்கு சொல்ல தெரியல, அது ஹர்ட்னும் சொல்ல தெரியல, அது வித்தியாசமா இருக்குது. ஓகே, அந்த ஒரு ஃபீல் வந்து ஓ அப்போ நமக்குன்னு ஒரு வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிது. நீ அம்மா வீட்டில் இருக்கியா இல்லை உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கியா, அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் அப்போ வீடுனா, இத்தனை வருஷம் வளர்ந்து ஒரே நாளில் இது என் வீடு இல்லாமல் எங்கள் அம்மா வீடு ஆயிடுச்சு. புதுசாக தான் இப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்குங்கிறதுனால அது எங்கள் மாமியார் வீடாக தான் ஆயிருக்கு. அப்போ என் வீடு எதுயா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என் வீட்டு எது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறோம், அவங்க மேரேஜ் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கேள்வியை தவிர வேறு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி கேட்குறேன். என்னையும் அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க ப்ளீஸ். இந்த ஒரு கேள்வி ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இல்லை. இந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல பதிலாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை தங்கன்ஸ்.